தமிழ்நாட்டில் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நேற்றுலேருந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க எழுதி முடித்த 12th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட். அது இன்றைக்கி காலையில் 9:30க்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்றுலேருந்து ரொம்ப அவளோட எதிர்பார்த்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024க்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனிங். நேற்றுலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது சம்மந்தமாக என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இந்த கவுன்சிலிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இந்த கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6/5/2024 இன்னையிலேருந்தே இன்றைக்கி தான் அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணலாம். இன்றைக்கே உங்கள் கையில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 விஷயமும் 6/5/2024 அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/6/2024. ஒரு மாதம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது, லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் அன்றைக்கே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதும் முடிஞ்சிடும். ஆனால் இப்போது உங்களுக்கு 12/6/2024 வரைக்கும், அதுக்கப்புறமும் கூடுதலாக 1 வீக் வந்து உங்களுக்கு டைம் தர்றாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இம்மீடியட்டாக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண அன்னைக்கே ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணிடுறாங்க. இந்த ரேண்டம் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளோட சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த நாள்லேருந்து ஆரம்பமாகுது. 13/6/2024 ஆரம்பிக்கிற இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 30/6/2024 வரைக்கும் டிஎஃப்சியில் ஆன்லைன் மூலிமா நடக்க போகுது. ஸோ நீங்கள் நேரில் எங்கேயும் போக வேண்டியிருக்காது. தேவைப்படுற சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் திரும்பவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேர் அக்கேஷனில் மட்டும் நீங்கள் டிஎஃப்சி போகிற மாதிரி இருக்கலாம். அதை பற்றியும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட்டோட பப்ளிகேஷன் தான். அதுக்கான டேட் கொடுத்துட்டாங்க 10/7/2024. எல்லாத்துக்குமே நல்ல லாங் டைம் கொடுத்துருக்காங்க, லாங் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஆரம்பித்ததுலேருந்து 2 மாதம் கழித்து தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டே வரப்போகுது. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹரிபரியும் கிடையாது. அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் நிம்மதியாக வெயிட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீவியன்ஸ் ரீட்ரஸல். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரேங்க்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளை பண்ணியிருக்கலாம், ஜென்ரல் கேட்டகரிக்கலாம், கம்யூனிட்டி கேட்டகரியில் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 11/7/2024 20/4/2024 வரைக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை சரி பண்ணி உங்களுக்கான ப்ராப்பர் ரேங்கை வாங்கிக்கலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங்கில் வந்து எப்போவுமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து முன்கூட்டியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனலாக ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நடைபெற போகுது. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கும், அதற்கு பிறகு SCA to SC இதுதான் ஃபைனல் கவுன்சிலிங் எல்லாமே நடைபெற போகுது. இதுக்கான டேட் எல்லாமே இன்னும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா AICT வந்து இன்னும் அதோட அகாடமிக் ஸ்கெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணல. 1. 2வது மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கான வெயிட்டிங்கும் இருக்குது. ஸோ 20/7க்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.